தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக மேலோங்கி இருந்தது. ஏனென்றால் புதிய வரவாக திமுக கூட்டணிக்குள் அந்த கட்சி வந்தது. ஏற்கனவே இருந்த பழைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கிறது என்று பல அரசியல் விமர்சகர்களாலும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 10 தொகுதிகள் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளும், நேற்று இரவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு திமுக தரப்பில் இருந்து தொகுதி உடன்பாடும் கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எல்கே சுதீஷ் பொறுப்பேற்றார் என்பதும் நினைவு கூறத்தக்கது. இந்த நிலையில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக மேலோங்கி இருந்தது. ஏனென்றால் புதிய வரவாக திமுக கூட்டணிக்குள் அந்த கட்சி வந்தது. ஏற்கனவே இருந்த பழைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கிறது என்று பல அரசியல் விமர்சகர்களாலும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 10 தொகுதிகள் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளும், நேற்று இரவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு திமுக தரப்பில் இருந்து தொகுதி உடன்பாடும் கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எல்கே சுதீஷ் பொறுப்பேற்றார் என்பதும் நினைவு கூறத்தக்கது. இந்த நிலையில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.